So second chapter NCERT la நம்ம பார்க்க போறது electrostatic potential and capacitance. First half full-ஆ இந்த chapterல potential பத்தி வரும். Second half full-ஆ வந்து இந்த chapterல capacitance பத்தி வரும். Since இந்த chapterல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா குவாண்டிட்டியுமே யாரு அப்படின்னா scalar quantity தான். So introduction பார்த்துருவோமா? Potential அப்படினா என்ன அப்படினா ability to do some work. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோனோட டவர். இந்த இடத்துல ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு கால் வருது அப்படின்னா சார்ஜஸ் இங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்டைன் தூரம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அந்த சர்டைன் தூரம் வரைக்கும் அந்த சார்ஜை நம்ம சிக்னலை விட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஃபோர்ஸ் டியூ டு சம் எக்ஸ்டர்னல் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம். இது the force due to என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது எல்லா பக்கம் சிக்னலை விட்டு ஏதாவது சிக்னல் வருதான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எக்ஸாக்ட்லி ஈக்குவல் இன் மேக்னிட்யூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன், சரிங்களா? அதனால so F external force that value will be equal to force due to என்னதுன்னா electric field. எப்பவுமே நம்ம இப்படி தான் வந்து எழுதுவோம். இப்போ இங்க பாருங்க, இப்போ சார்ஜஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றோம். சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து R அப்படின்னு வெச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து P அப்படின்னு வெச்சுக்கோங்க. now I'm going to move a charge here, so the plus Q அப்படிங்கற சார்ஜ் வந்து மூவ் பண்றேன். ஆல்ரெடி இங்க ஏதாவது ஒரு சார்ஜ் இருந்திருக்கலாம், சரிங்களா? so we call that as what, plus Q. இங்க வந்து ஒரு பெரிய சார்ஜ் கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் we are going to move a charge from R to P. okay, so அது எப்படி நம்ம எழுதுவோம் அப்படினா work done in bringing a charge from R to P, that is equal to integration of, சரிங்களா? work done ஓட ஃபார்முலா வந்து என்னன்னா force into displacement. so external force into என்னதுன்னா displacement, and we are moving from a point R to P. இந்த பாயிண்ட்க்கு மூவ் பண்றோம். இதுதான் வந்து work done ஓட ஃபார்முலா. since force external ஓட வேல்யூ வந்து என்னன்னா minus force due to electric field dot dr, okay, moving from R to P. okay, so இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம்னா work doneங்கறது எழுதுவோம். ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வேலை நம்ம செஞ்சிருக்கோம், அதுதான் work done ஓட ஃபார்முலா. can be written like this. okay, so F external dot dr இல்லனா minus F electric dot என்னதுன்னா dr. okay, next see this one, work done in bringing a charge from R to P, that is equal to final potential energy minus initial potential energy. so இது பேர் என்ன சொல்றோம்னா we call it as a work energy theorem னு சொல்லுவோம், சரிங்களா? இதுல work done வந்து potential energy-ல நம்ம எழுதலாம். இந்த U அப்படிங்கிறது வந்து என்னன்னா we call here this is the final point. இது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து யாரு அப்படினா final potential energy. so இந்த பாராமீட்டர் வந்து யாரு அப்படினா initial potential energy, சரிங்களா? difference in the energy can be written as work done. இதே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல டிடிஹெச் இருக்குன்னு வைங்க, சரிங்களா? சிக்னல் அது சார்ஜஸ் வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா மேல சேட்டலைட்ல இருந்து வரும். அப்போ work done in moving a charge from infinite to the point P can be written as potential final minus potential initial. so சார்ஜ் எங்க இருந்து மூவ் பண்ணிருக்கோம், from infiniteல இருந்து பாயிண்ட் P க்கு மூவ் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு தூரத்துல இருந்து உங்க வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு DTH க்கு from infinite point to your point. okay, that is equal to UP minus U infinity, சரிங்களா? okay, final minus initial. இப்போ the potential at infinity ஓட வேல்யூ நமக்கு என்னன்னா தெரியாது. அதனால always we are taking the potential at infinity value will be equal to 0. so the work done in moving a charge from infinite to the point P can be written as the potential at that point அப்படினு சொல்லுவோம், சரிங்களா? okay, the potential energy at that point. ஏதோ ஒரு சார்ஜ் இன்ஃபைனைட்ல இருந்து ஒரு பாயிண்ட் P க்கு மூவ் பண்ணிருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படினா அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல், சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இதே சினாரியோ வந்து எடுத்துக்கோம். R to P, சரிங்களா? ஒரு சார்ஜை நான் மூவ் பண்றேன் எங்க அப்படினா இது வந்து R ன்னு வெச்சுக்கலாம், இது வந்து P ன்னு வெச்சுக்கலாம். மேபி இப்படி வந்திருக்கலாம், இல்ல இப்படி வந்திருக்கலாம், இல்ல இப்படி வந்திருக்கலாம். சோ இது வந்து work done 1 ன்னு வைங்க, 2 ன்னு வைங்க, இது வந்து 3 ன்னு வைங்க. since
எல்லா work done depends upon the final and initial potential மட்டும்தான். It does not depends upon the path. அப்போ W1 will be equal to W2, that will be equal to W3. So work done here is என்னன்னா path independent. சரிங்களா? இது வந்து என்னன்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்ல. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ரெண்டே ரெண்டு. ஒன்னு ஃபைனல் பொட்டன்ஷியல், சரிங்களா? இன்னொன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்னு இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டை மட்டும் தான் என்ன இருக்குன்னா இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் 2.2 வந்து என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். சோ பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கறது இப்ப பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், right? இப்போ so the potential is nothing but we call it as ability to do something. அதேதான் இங்கேயும், சரிங்களா? potential is nothing but work done in moving a unit charge. இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஒரு சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வேலை நம்ம செஞ்சிருக்கோம், that is what we call it as a potential. so இதோட யூனிட் வந்து ஜூல் கூலும் பவர் -1 ன்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் இதோட இன்னொரு யூனிட் இருக்கு என்ன அப்படின்னா வோல்ட். ஓகே, so potential will be measured in terms of volt. and இது வந்து யாரு அப்படினு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டி. so the potential is equal to, இப்போ பாருங்க இங்க நீங்க மூவ் பண்ணிக்கோ, work done in moving a charge from r to p per unit charge. so q ங்கற சார்ஜ் நான் வந்து மூவ் பண்ணிருக்கேன் இங்க r to p. அதை எப்படி எழுதலாம்? இல்ல அப்படினா final potential energy minus initial potential energy divided by unit charge. so இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா we can write potential. okay, so this is the basic formula for potential. next after this potential due to point charge, right? so ஒரு point chargeக்கு எப்படி வந்து potential வந்து கண்டுபிடிக்கிறது? potential due to a point charge, right? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்టిక్యులர் சார்ஜ் ஒன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஒரு சார்ஜ் ஒன்னு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு q அப்படிங்கற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். இங்க பாசிட்டிவ் 1 கூலும் அப்படிங்கற ஒரு டிஸ்சார்ஜ் எடுத்துக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு வெச்சுக்கலாம்னா r ன்னு வெச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to move the test charge. இந்த சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ்ல இருந்து இந்த சார்ஜ் இன்னி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ண போறேன்னா தள்ளி கொண்டு வர போறேன், ரைட்? சோ அப்ப எப்படி எழுதலாம் அப்படினா work done, சரிங்களா? work done வந்து இங்க பாருங்க, சோ டிஃபரன்ஸ் இன் work done இத வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்டகிரேட் பண்ண முடியலனா இங்க dw ன்னு வரும். சோ அத தான் இங்க எழுத போறேன். சோ dw can be written as minus force electric field into என்னதுன்னா dr. ஓகே, இத இந்த ஃபார்ம் எடுத்துக்கங்க, fe dr. இன்டகிரேட் பண்ணனும்னா இந்த பக்கம் வந்து நான் dw ன்னு எழுதிக்கலாம். next dw can be written as minus force வந்து என்னன்னா 1/4 pi epsilon naught q into +1 coulomb இந்த ரெண்டு சார்ஜ் டிவைட் பை என்னதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா r² into dr. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டெக்ஸ்ட் புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படினா the moving for a distance small dr, initially the +1 coulomb was over here, it is moved through a distance of small dr, further the small amount of work done is dw அப்படினு கொடுத்திருப்பாங்க. நீங்க அப்படியே எடுக்கறனால எடுத்துக்கலாம், ஓகே, இது தப்பு இல்ல. இப்போ நம்ம இது கொண்டு வரோம். so work done per unit charge that is equal to minus q divided by 4 pi epsilon naught. q கொண்டு வந்தாச்சு, 4 pi கொண்டு வந்தாச்சு, 1 coulomb இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இங்க வந்து வெறும் யார் இருக்காங்கன்னா 1/r² into dr இருக்காங்க. then work done per unit charge இதுதான் யாரு அப்படினா the work done per unit charge we call it as a potential. so அப்போ இத வந்து என்ன பண்ணிக்கணும்னா நான் dv ன்னு மாத்திக்கிறேன். minus q divided by 4 pi epsilon naught r² மேல கொண்டு போனா r power -2 into dr. so next integrating on both sides, since minus q by 4 pi epsilon naught வெளிய எடுத்துருவோம், r power -2 into dr. so இது இன்டகிரேட் பண்ணா என்ன வேல்யூ வருது அப்படிங்கறத இங்க பாத்துறலாம். சோ இந்த வேல்யூவை நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படினா இந்த சைடுல வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சுனா v கிடைச்சிரும். இந்த பக்கம் வந்து -q divided by 4 pi epsilon naught into r
ஓகே r பவர் -2 ஓட இன்டகிரேஷன் வந்து r பவர் -2 plus 1 -1 by -1 -1 cancel. ஓகே இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் மைனஸ் கேன்சல், இது கீழ கொண்டு வரலாம் 1 by 4 pi epsilon naught into q by r. இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா we call it as a potential due to a point charge ஓட ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught into q by r. So simply என்ன பண்ணலாம் அப்படினா v is equal to kq by r அப்படினு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதுக்கும் வந்து என்னன்னா நிறைய சம்பந்தம் இருக்கு. இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து kq by r ஸ்கொயர், பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து v is equal to kq by r. ஓகே அப்போ அதுல இருக்கக்கூடிய r ஸ்கொயர்ல ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம்னா பொட்டன்ஷியலோட எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க மூணு கேஸ், r ஓட வேல்யூ less than 1, r ஓட வேல்யூ equal to 1, r ஓட வேல்யூ greater than 1. சோ நம்ம இந்த ரெண்டு ஃபார்முமே பார்க்க போறோம். யார் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பார்க்க போறோம், பொட்டன்ஷியலையும் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா யார பார்த்தறோம் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட பார்த்தறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் r equal to less than 1, அப்ப r ஓட வேல்யூ 1/2 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 1/2 the whole square வந்து என்ன வரும்னா 1/4. அப்ப இதோட வேல்யூ வந்து 4kq அப்படிங்க வரும். இதே r ஓட வேல்யூ வந்து 1/2 ன்னு இதே எடுத்துக்கங்க. சரியா? 1/2 ன்னு போடுங்க. இப்போ போட்டீங்கன்னா பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து என்ன வரும்னா 2kq ன்னு வரும். ஓகே kq. அப்ப இங்க யார் கிரேட்டர் அப்படினு பார்த்தோம்னா நல்லாவே தெரியுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் வந்து கிரேட்டர் for r less than 1. r equal to 1 போடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னு பாருங்க, E is equal to kq அப்படினு சொல்லி வருது. அதே வந்து பொட்டன்ஷியலுக்கு போட்டு பாருங்க, r equal to 1 அப்படினா இங்கேயும் v is equal to என்னன்னா kq. ஓகே சோ அப்ப இந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே என்ன நடக்குதுன்னு புரியும். இது ரெண்டும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜாஸ்தியா இருக்கு, r greater than 1 2 ன்னு போடுவோம். சரிங்களா? அப்ப 2 ன்னு போட்டீங்கன்னா பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து என்ன வரும்னா kq by 2 ன்னு வரும். ஓகே அதே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா kq by 4 ன்னு வரும். ரைட்? ஓகே இப்போ இங்க பாருங்க, இங்க யாரு கிரேட்டர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேட்டர். சரிங்களா? இங்க ரெண்டுமே ஈக்குவல். இங்க யாரு கிரேட்டர், பொட்டன்ஷியல் கிரேட்டர். ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கிராஃப் வந்து டிரா பண்ண போறேன். இந்த கிராஃப் வந்து யாருக்குன்னா டிஸ்டன்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும். சரிங்களா? இப்போ r less than 1 யார் வந்து ஜாஸ்தியா இருக்கணும் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே எப்படி வச்சுக்கலாம். ஓகே இல்லைன்னா இங்க ரெட் கலர்லயே நான் வந்து டிரா பண்ணிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கர்வ். பொட்டன்ஷியல் இது பொட்டன்ஷியல், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே சோ இங்க பாருங்க, இது பர்టిక్యులர் வேல்யூ தான் யாருன்னா r equal to 1. r equal to 1 க்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு, பொட்டன்ஷியல் அதுக்கு கீழ இருக்கு. r equal to 1 க்கு மேல பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கீழ இருக்கு. சரிங்களா? சோ இந்த ரீஜியன், சரிங்களா, இந்த ரீஜியன்ல யார் கிரேட்டர்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கிரேட்டர். இந்த ரீஜியன்ல யார் கிரேட்டர்னா பொட்டன்ஷியல் தான் வந்து கிரேட்டர். இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ரெண்டுமே வந்து என்னதுன்னா ஈக்குவல். புரியுதா? ஓகே சோ இது வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான கர்வ் that we obtain from this particular topic, potential due to a point charge. Next ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து பேசிக் ப்ராப்ளம் தான், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இல்ல இந்த ப்ராப்ளம் நம்பர் எக்ஸாம்பிள் 2.1. எக்ஸாம்பிள் 2.1ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த சார்ஜோட வேல்யூ வந்து என்னன்னா 4 × 10⁻⁷ கூலம். இது வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படினா 9 சென்டிமீட்டர் அவே. சோ சென்டிமீட்டர் அப்படினா 10⁻⁻² மீட்டர். ஆல்வேஸ் SI யூனிட்ல தான் பொட்டன்ஷியல் வந்து சால்வ் பண்ணனும். உங்களுக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும், V is equal to kq by r.
k ஓட வேல்யூ வந்து என்னன்னா 9 into 10 to the power 9 into 4 சார்ஜ் வந்து 10 power minus 7 divided by 9 into 10 to the power minus 2. ஓகே, இது மேல வந்துச்சு அப்படினா +2 ஆயிரும். சோ 11 minus 7 வந்து என்னன்னா 4. சோ 4 into 10 to the power 4 volt. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன சொல்றாங்க அப்படினா, இப்போ இந்த பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன்ல ஒரு சார்ஜை மூவ் பண்றாங்க, அதுக்கு வொர்க் டன் என்னன்னு கேட்டிருக்கான். சோ வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் வொர்க் டன் இன் மூவிங் a சார்ஜ்? அந்த சார்ஜோட வேல்யூ வந்து 2 into 10 to the power minus 9 கூலும். ஓகே, இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்னா இந்த பர்టిక్యులர் ஃபார்முலா இருக்கு. இது யாரு அப்படினா பொட்டன்ஷியல். அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், W/Q. சோ W is equal to Q into V. சோ இந்த Q வும் இந்த V யும் ரெண்டையும் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? the next third question வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படினா, இது வந்து வொர்க் டன் வந்து பாத் டிபெண்டன்டான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வொர்க் டன் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அபான் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. U அப்படினா பொட்டன்ஷியல் எனர்ஜி, V னா மட்டும் தான் வெறும் பொட்டன்ஷியல். சரிங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வேற, பொட்டன்ஷியல்ங்கிறது வேற. பொட்டன்ஷியல்னா எபிலிட்டி, எனர்ஜி அப்படினா உங்ககிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ சோ இது வந்து யாரு அப்படினா பாத் இண்டிபெண்டன்ட். So this is path independent. சரிங்களா? So next potential due to an electric dipole. So நான் completely full erase பண்ணிடுறேன். So அந்த derivation வந்து ரொம்ப ஈஸியான ஒரு derivation. So potential, okay, V, potential energy அப்படினா அவங்க யாரு அப்படினா U. So இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ரெண்டு டிஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி நினைச்சிடாதீங்க, U VU. ஸோ இதோட யூனிட் வோல்ட், அதோட யூனிட் வந்து என்னன்னா ஜூல். ரெண்டுக்கும் கம்ப்ளீட்லி என்ன இருக்குன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். So இந்த டாபிக் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இட் இஸ் லொகேட்டட் அட் a point P. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்க போறோம். இதோட டிஸ்டன்ஸ் R1, இதோட டிஸ்டன்ஸ் R2. நமக்கு தெரியும் டைபோல் அப்படினாலே என்னன்னா டைபோல் மூவ்மெண்ட் வெக்டர் வந்து டிராவலிங் फ्रॉम நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். சோ இதுதான் ஆரிஜின் எடுத்துக்குவோம். அப்ப இது A, இது A. அப்ப இதுதான் வந்து யாரு அப்படினா R. ஓகே, from the center to the point P. next இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்ன பண்றோம்னா we call it as a theta. அப்ப இது வந்து யாரு அப்படினா 180 minus theta ன்னு வரும். சரிங்களா? இங்க by law of geometry, சரிங்களா, பித்தாகரஸ் தியரம் இருக்குல, அதே மாதிரி நமக்கு parallelogram law of vectors இருக்கு. சோ இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல் வந்து பாருங்க, r1 square is equal to r square plus a square plus 2ar cos theta. இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குல. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். ரைட்? சோ நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன வரும்னா பிளஸ் ஒரு parallelogram law of vectorsல, but here we will use minus. then r2 square is equal to r square plus a square 2ar cos of 180 minus theta. cos 180 minus theta ஓட வேல்யூ வந்து என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா plus a square, இங்க வந்து என்ன வரும்னா plus 2ar into cos theta ன்னு வரும். ரைட்? சோ இந்த டூ ஃபார்முலாஸ் வந்து எப்படி நமக்கு கிடைச்சது அப்படினா law of cosines, cosine rule படி, இல்லனா உங்க புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா by geometry we have obtained this particular formula with the help of what? Geometry. We got this one. சோ இதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இப்போ பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல. அப்ப potential is equal to potential due to the first charge plus potential due to the second charge. இது வந்து என்ன சொல்லிருக்கானா completely scalar quantity. சோ நெகட்டிவ் சைன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா நெகட்டிவ் எடுத்துக்கங்க. நெகட்டிவ் வந்து நீங்க எடுக்காம விட வேண்டாம் இங்க. சரிங்களா? k into first charge வந்து q, located distance of என்னதுன்னா r1. அடுத்து plus k into second charge வந்து என்னதுன்னா minus q, located distance of என்னதுன்னா r2. so total potential can be written as k, q வெளிய காமனா எடுத்துட்டோம் அப்படினா
1 by r1 minus 1 by என்னதுன்னா r2. So இதுதான் வந்து total potential. So this is what total potential at the point. Right? இப்போ இந்த 1 by r1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி 1 by r1 கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஃபார்ம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுக்க போறோம். இப்போ இந்த r1 square is equal to r square plus a square minus 2ar cos theta இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம் அப்படினா r square வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? r1 square is equal to r square into 1 plus a square by r square minus 2ar cos theta by என்னதுன்னா r square. Since r when r compare பண்றப்போ a வந்து என்னன்னா very small, so it is neglected. So r1 square is equal to r square into 1 minus 2a cos theta by r. So இந்த r இந்த r square என்ன ஆயிடுச்சு அப்படினா கேன்சல் ஆயிடுச்சு. ரைட்? நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். r1 is equal to r into 1 minus 2a cos theta by r the whole power 1 by 2. இப்போ reciprocal 1 by r1 that is equal to 1 by r. இது 1 by denominator whole power 1 by 2 னு வந்திருக்கும். நியூமரேட்டர்ல கொண்டு வந்துட்டோம்னா 1 minus 2a cos theta by r the whole power minus 1 by 2. Next, binomial expansion 1 minus x the whole power minus n can be written as 1 plus nx plus n into n plus 1 by 2 factorial into x square keeps on it goes. Neglecting all higher order terms, only we keeping what and the lower terms. இத மட்டும் வெச்சிட்டோம் அப்படினா 1 by r1 that can be written as 1 by r into சரிங்களா? இங்க பாருங்க 1 plus nx 1 plus என்னோட வேல்யூ வந்து மைனஸ் n தான் minus 1 by 2. என்னோட வேல்யூ வந்து 1 by 2 into x ஓட வேல்யூ வந்து யாருன்னா இங்க பாருங்க மைனஸ் இருக்கு, வெறும் x ஓட வேல்யூ தான் யாருன்னா 2a cos theta by r. So 2 cancel. So we are writing 1 by r1 that value will be equal to 1 by r into 1 plus a cos theta by r. சரிங்களா? இந்த பர்టిక్యులர் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ similarly ஓகே, இங்க வந்து மைனஸ் எடுத்துக்கோம், நமக்கு இங்க வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா பிளஸ்ங்கற டேர்ம் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து என்னன்னா பிளஸ் இருக்கு, இதையும் எடுத்து இதே மாதிரி செஞ்சோம் அப்படினா 1 by r2 can be written as 1 by r into okay 1 minus a cos theta by r அப்படிங்கற டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, so இப்போ for example this is equation number 2, this is equation number 3. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 and 3 யும் எடுத்து எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So substitute 2 and 3 in equation 1. So இதால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ potential B is equal to KQ அப்படியே வெளிய எடுத்துக்கலாம். இங்க பாருங்க இங்க ஒரு 1 by r, இங்க ஒரு 1 by r, அதையும் நம்ம காமனா வெளிய எடுத்துக்குவோம். r ஆக காமனா எடுத்துக்கலாம். So r1 minus r2. r1 ஓட டேர்ம்ஸ் வந்து இங்க பாருங்க என்ன இருக்குன்னா 1 plus a cos theta by r minus 1 minus a cos theta by r. Okay, r1 ஓட டேர்ம்ஸ் minus r2 ஓட டேர்ம்ஸ். r1 ஓட டேர்ம்ஸ் இங்க அப்படியே இருக்கு, எடுத்தாச்சு. minus r2 ஓட டேர்ம்ஸ் அங்க இருக்கு, அப்படியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 1 minus 1 சரிங்களா? இந்த இதுக்கு மட்டும் தான் r டினாமினேட்டர். 1 minus 1 வந்து கேன்சல். So V can be written as KQ by R into 2A cos theta. Minus of minus positive. So 2A cos theta by R அப்படின்னு சொல்லி வந்துரும். Next the formula நமக்கு கிடைச்சிருச்சு. V is equal to K அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா P okay cos theta by Q into 2A. So P is equal to Q into 2A dipole moment by என்னதுன்னா R square. இதுதான் வந்து இதோட பேசிக் ஃபார்முலா. சோ ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டெரைவ் பண்ணியாச்சு. பொட்டன்ஷியல் எல்லா இடத்துலயும் r மட்டும் வரும், டைபோல் வந்தனால இங்க வந்து என்ன இருக்குன்னா r ஸ்கொயர் வந்திருக்கு. ஏன்னா இங்க ஒரு மீட்டர் வரும் இல்லையா, சார்ஜ் இன்டு இங்க மீட்டர்னு வரும். அந்த மீட்டரும் இந்த மீட்டரும் கேன்சல் ஆகிறதுக்கு தான் இங்க r ஸ்கொயர்ங்கிற ஒரு டேர்ம் வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் பொட்டன்ஷியலுக்கு r ஸ்கொயர் வரும், வேற எங்கேயும் வராது. சோ 1/4 pi epsilon naught P cos theta by r square. Since இது வந்து என்னன்னா completely ஒரு scalar quantity,
இதுல எங்கயாவது வெக்டர் போட்டுறாதீங்க சரிங்களா. இப்போ இதுல வந்து கேஸ் 1 இப்போ theta is equal to for example 0 degree அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா. theta equal to 0 degree அப்படின்னா we call here as axial. so potential ஓட ஃபார்முலா என்ன வரும்னா 1 by 4 pi epsilon naught into p by என்னதுன்னா r square வரும். இதே theta equal to 180 டிகிரிக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா potential ஓட வேல்யூ -1 by 4 pi epsilon naught p by என்னதுன்னா r square. இதே case 2 ஈக்குட்டோரியல் பாருங்க theta equal to 90 டிகிரி சரிங்களா. ஈக்குட்டோரியல் அப்படினா the cos 90 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 0. சோ ஈக்குட்டோரியலுக்கு 90 டிகிரிக்கு பொட்டன்ஷியல் ஓட வேல்யூ வந்து என்னன்னா 0. சோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் due to a point charge சரி பொட்டன்ஷியல் due to a dipole சரி பொட்டன்ஷியல் due to point charge வந்து kq/r. பொட்டன்ஷியல் due to a dipole வந்து என்ன வரும்னா the kp cos theta by r square or 1 by 4 pi epsilon naught p cos theta divided by what r square. This is the formula for potential due to an electric dipole. So next நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா potential due to multiple charges. So இப்ப நிறைய சார்ஜஸ் வந்து இருந்துச்சுனா எப்படி வந்து potential வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு அந்த டெக்னிக் வந்து நம்ம பார்க்க போறோம். The potential due to system of charges. So 2.5 the potential due to system of charges ல இப்போ for example இங்க பாருங்க இங்க வந்து ஒரு சார்ஜ் இருக்கு இங்க ஒரு சார்ஜ் இருக்கு இங்க ஒரு சார்ஜ் இருக்கு இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் நம்ம எடுத்துறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல தான் நம்ம வந்து பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்க போறோம். இதோட டிஸ்டன்ஸ் r1 இதோட டிஸ்டன்ஸ் r2 இதோட டிஸ்டன்ஸ் r3. அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி. நீங்க பயப்படாம எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணலாம். k q1/r1 k q2/r2 k q3/r3 ரைட். சோ இத போட்டு நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.2 சரிங்களா. at what point the potential is 0. ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லொகேட் பண்ணிருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸும் கொடுத்திருக்காங்க சரிங்களா. இப்போ எந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0 இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இது ஒரு சார்ஜ் இங்கேயும் ஒரு சார்ஜ் இது வந்து செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் வந்து என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் r அப்படின்னு வெச்சுக்கோங்க. ஓகே இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0வா இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து உள்ள இருக்கலாம் இல்ல அந்த பாயிண்ட் வந்து என்னவா இருக்கலாம்னா வெளிய இருக்கலாம். இதுதான் இன்சைட் பாயிண்ட் வெச்சுக்கோங்க. இது வந்து அவுட் சைட் பாயிண்ட் வெச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0வாக இருக்கலாம் சரிங்களா. ஓகே பட் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ இந்த டோட்டல் லெந்த் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து நம்ம r ன்னு வெச்சாச்சு. அப்ப இந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வெச்சுக்கலாம்னா x ன்னு வெச்சுக்கலாம். அப்ப இது வந்து யாரு அப்படினு பார்த்தோம்னா r - x. ஓகே the potential at the point is 0 அப்படினா v1 + v2 that value will be equal to 0 or v1 can be written as -v2 right. இப்ப v1 ஓட வேல்யூ வந்து என்ன அது எழுதுங்க. k q1 by இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுனா x that is equal to minus இங்க ஒரு மைனஸ் இருக்கு சரியா. இதுதான் பேஸ் ஃபார்முலா வெச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் 0 ன்னு சொல்லிருக்காங்க. ஓகே எதுக்கு இன்சைட் பாயிண்ட்க்கு சரிங்களா. இந்த இன்சைட் இந்த ஷார்ட்கட் நான் எடுத்து கொடுத்துறேன். இதுக்கு அப்புறம் நீங்க இத டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். k q2 by இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா r - x. சோ இதுல வந்து k வந்து என்னதுன்னா கேன்சல். So we will have a formula q1 by x that is equal to -q2 by r - x. So இந்த ஃபார்ம் இந்த டேர்ம் தெரிஞ்சிருச்சு அப்படினா இனிமேல் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். So இதான் வந்து ஃபார்முலா q1 by x that is equal to -q2 by r - x. இப்போ இந்த ஃபார்முலா இது வந்து யாருக்கு அப்படினா இன்சைடுக்கு சரிங்களா. இது இந்த பாயிண்ட் வந்து இன்சைட்ல இருந்தா இதே அவுட் சைடுல இருந்தா r சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க x ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப q1 க்கு என்ன வரும் அப்படினா q1 by r plus x that is equal to minus q2 by என்னதுன்னா
வெறும் வந்து என்னதுன்னா x. So this is for outside. Okay, so inside and outside ரெண்டுக்குமே வந்து இந்த particular formula யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா இந்த பாயிண்ட வச்சிட்டு எவ்வளவு தூரம்ங்கறது நீங்க மேனுவலா கூட கால்குலேட் பண்ணுங்க. பட் மேனுவலா கால்குலேட் பண்ணா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க, டைம் அதிகமாகும். இப்போ பாயிண்ட் சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இன்சைடுக்கு செஞ்சிரலாம். ஓகே, சோ parallelly outsideக்கும் செஞ்சிரோம். இன்சைட் இது வந்து யாருக்கு அப்படினா outside. இப்போ q1 ஓட வேல்யூ வந்து என்ன அப்படினா 3 × 10 to the power -8 கூலும் by x தெரியாது. மைனஸ் இந்த ஃபார்முலால மைனஸ் இருக்கு. q2 லயும் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் 2 × -8 divided by இதோட வேல்யூ வந்து என்னன்னா 15 - x. r ஓட வேல்யூ வந்து நான் கம்ப்ளீட்லி என்ன எடுத்துர்க்கேன்னா 15 எடுத்துர்க்கேன். சரிங்களா? distance between the two charges. So இதுவும் கேன்சல். 45 - 3x that is equal to 2x. 5x is equal to 45, x is equal to 9 cm. அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அவுட்சைட் பாயிண்ட் வந்து எடுப்போம். 3 × 10 to the power -8 divided by 15 plus x that is equal to minus of minus வந்து என்ன ஆகும் plus 2 × 10 to the power -18 divided by வெறும் x. So 3x -8 -8 cancel. 3x that is equal to 30 plus 2x. So இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா x is equal to 30. ஓகே, அடுத்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ क्वेश्चनல வந்து நல்லா பாத்துக்கங்க, எந்த சார்ஜ்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து 9 சென்டிமீட்டர்ல பொட்டன்ஷியல் 0 ஆகுது. அதே பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இது வந்து 15 பிளஸ் ஒரு 30, x ஓட வேல்யூ 30, 45 சென்டிமீட்டர்ல. ஓகே, from positive charge 45 சென்டிமீட்டர். சரிங்களா? from negative charge அப்படினு சொல்லி கேட்டிருந்தானா it is only 30 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க from positive charge 9 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ டோட்டல் 15. இது 9 போயிடுச்சு அப்படினா from negative charge it is 6 சென்டிமீட்டர். சோ எது ஆன்சர் அப்படினு கேட்டிருக்கான்னு பாருங்க. கேட்டிருக்கிற ஆன்சருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கீங்க. ஓகே, so next ஒரு problem. ஓகே, சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the exercise 2.3 இங்க வந்து ரெண்டு சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்னு வந்து நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ்ல இருந்து ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு, எப்பவுமே என்ன ஆகும், வெளியே போகும். சரிங்களா? வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா உள்ள வந்துட்டு இருக்கு. ரைட்? இப்போ பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்கன்னா P அப்படின்னு ஒரு பாயிண்ட், Q அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் இந்த இடத்துல A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், கொஞ்சம் தூரத்துல B அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கும், இது ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒர்க் டன் in moving a charge from P to Q அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். சரிங்களா? Q minus P இப்படி எடுக்கணும். இப்போ யாருக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தி, ஈஸியா வந்து சொல்லிடலாம். potential is equal to kq by r. so பாசிட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னா கம்மியாகும். இப்போ இது 1 சென்டிமீட்டர் வெச்சுக்கங்க, இதுல இருந்து இது 2 சென்டிமீட்டர் வெச்சுக்கங்க. சரிங்களா? அப்ப யாருக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தினா Vp க்கு தான் பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தி. பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இது -1 இது -2 நீங்க சரி சரியா? இங்க பாருங்க, k is equal to kq by இதோட டிஸ்டன்ஸ், ஏன்னா இங்க நெகட்டிவ் வந்துரும் ஆல்ரெடி. இது வந்து 1 சென்டிமீட்டர் வெச்சுக்கோ, 1. ஓகே, இது யாருக்கு அப்படினா a க்கு. இதே வந்து b க்கு வந்து என்னன்னா -kq/2. அப்ப யாரு கிரேட்டர், -kq கிரேட்டரா இல்ல -0.5 kq கிரேட்டரா அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் ஆன்சர்ஸ்ல இதுதானே கிரேட்டர். அப்போ b க்கு தான் என்ன ஆகும்னா பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாவே இருக்கணும். ஓகே, a க்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து என்னதுன்னா கம்மி. ஓகே, புரியுதா? சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன், அதுக்கு அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இந்த 2.3 ப்ராப்ளம் வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். வொர்க் டன் கால்குலேட் பண்ணுங்க. வொர்க் டன் கால்குலேட் பண்ணீங்கனால என்ன பண்ணலாம்னா ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம்.
Okay, so next equipotential surface. Equipotential surface இத பாத்துறோம். Equipotential surface அப்படினா என்னன்னா the potential will be same at each and every point on the surface. 2.6 equipotential surface, right? நீங்க பாருங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்னு இருக்குன்னு எடுத்துக்கலாம், right? So we will consider here a positive charge. பொட்டன்ஷியலோட ஃபார்முலா வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பொட்டன்ஷியலோட ஃபார்முலா வந்து V is equal to kq by r. சார்ஜ் கான்ஸ்டன்ட், k கான்ஸ்டன்ட், மீடியம் ஒரு மீடியத்துக்கு k ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட், r வேல்யூ மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். இப்போ இங்க இருந்து நான் 1 cm வரேன், இங்க இருந்து ஒரு 1 cm வரேன், இங்க இருந்து ஒரு 1 cm, இங்க இருந்து ஒரு 1 cm. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்குமோ 1 cm க்கு அதே 1 cm இங்க போடுங்க, அதே இடத்துல அதே பொட்டன்ஷியல், இங்கேயும் பொட்டன்ஷியல் என்னது சேம், இங்கேயும் பொட்டன்ஷியல் சேம். அப்ப நான் இது ஒரு சர்க்கிளா வரைஞ்சேன் அப்படினா ஓகே, the potential is same at each and every point on the circle. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் அதே 1 cm தான், புரியுதா? so distance same, potential will be same. அதனால தான் அது பேரு equipotential. the potential வந்து இந்த சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலும் சேமா இருக்கும். ஏன்னா சார்ஜ் சேம், டிஸ்டன்ஸ் சேம், அப்ப பொட்டன்ஷியலும் கண்டிப்பா எப்படி இருக்கும், சேமா இருக்கும். இதே நான் இங்க இருந்து இங்க ஒரு 2 cm வரேன், அதே மாதிரி இங்க இருந்து என்ன பண்றேன்னா ஒரு 2 cm, இங்க இருந்து ஒரு 2 cm, இங்க இருந்து ஒரு 2 cm. இப்போ என்ன ஆகும் அப்படினோம்னா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும், ரைட்? ஓகே, பட் இந்த பொட்டன்ஷியலும் இந்த பொட்டன்ஷியலும் கம்பேர் பண்றப்போ இவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும், இவனுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா kq by 2 cm, 2 cm. அப்ப இந்த சர்ஃபேஸ்ல என்னன்னா பொட்டன்ஷியல் இஸ் சேம். so we call here as what, equipotential surface. இப்படி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த இடத்துல நான் ஒரு பிளேன் வச்சிருக்கேன், இந்த பிளேன்ல எல்லா இடத்துலயும் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட், v equal to v0, v equal to v0, v is equal to v0. the potential is constant at each and every point in this plane whenever the electric field is travel in any direction like this or that side. okay, next நீங்க பாருங்க, இந்த வேற இடத்துல இந்த இடத்துல ஒரு பிளேன் வச்சிருக்கேன், இந்த இடத்துலயும் எப்படி இருக்குன்னா பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சப்போஸ் அதோட வேல்யூ வந்து வேறவா இருக்கும், v is equal to v1, here v1, இது வந்து ஒரு 10 வோல்ட் ஆகுதுன்னா இது ஒரு 2 வோல்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, v1, so v is equal to v1. so அப்ப இந்த சர்ஃபேஸும் என்னதுன்னா we call it as a equipotential surface. now for example the work done, சரிங்களா, the potential is equal to work done per unit charge அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ the small change in work done is equal to q into small change in potential. so equipotential surfaceல always potential வந்து என்னன்னா same. அப்ப potential same அப்படினோம்னா the work done can be written as q into v2 minus v1 when the difference of the potential is 0. ஏன்னா ரெண்டு பொட்டன்ஷியலுமே இந்த சேம் equipotential surfaceல, அப்ப work done ஓட வேல்யூ என்னது 0. so அதனால தான் நம்ம சொல்லுவோம் work done in moving a charge in equipotential surface is 0. சரிங்களா? ஓகே, equipotential surfaceல work done ஓட வேல்யூ என்னது அப்படி பார்த்தோம்னா it is completely what, 0. so this is a very important point you have to note down over here. the next topic, relation between electric field and potential. 2.6.1 electric field and potential. இப்போ இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேஷன் வந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட்
can be written as minus dv by dr அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இப்போ பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து kq by r இல்லனா kq into r to the power minus 1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க dv by dr okay kq as it is minus 1 into r power minus 1 minus 2 அப்போ minus kq by r square னா யாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்போ இதுதான் வந்து ஃபார்முலா dv by dr okay இது பேர் வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படினு கூட நாம் சொல்லுவோம் anything with respect to length வந்து we call here as what potential gradient okay the form for this one is nothing but potential gradient இங்க வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா electric field is in the direction in which the potential decrease ஆகக்கூடிய டைரக்ஷன்ல இல்லனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் போற டைரக்ஷன்ல பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து என்ன ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சரிங்களா ஓகே electric field is in the direction in which the potential decreases இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க எப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு யாருக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தி இவனுக்கு தான் ஜாஸ்தி இவனுக்கு வந்து என்னது கம்மி அப்ப சொல்றேன் பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன் தி டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குமானால் in which the potential decrease ஆகிற டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இது ரெண்டையும் பாருங்க யாருக்கு வந்து பொட்டன்ஷியல் ஜாஸ்தினா b க்கு தான் ஜாஸ்தி a க்கு கம்மி அப்போ சோ பொட்டன்ஷியல் எந்த டைரக்ஷன்ல டிக்ரீஸ் ஆகுது இந்த டைரக்ஷன்ல அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் சரிங்களா next the magnitude of the electric field is given by okay so this is very important point சரிங்களா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் so the magnitude of electric field is given by potential per unit displacement potential per unit displacement okay so இதுதான் completely வந்து என்னன்னா பொட்டன்ஷியலோட கான்செப்ட்ஸ் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் we will see in our next video